சம்மதிக்க மாட்டா. பரணி கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவளை அமெரிக்கா போற ஆசையில இருக்க. இத சொன்னா அவ போகாம இருந்துருவா. அவ படிப்பை கெடுக்கணுமா சொல்லு. அதுவும் சரிதான் மாமா. சிவபால சின்ன பையன், இந்த தகவலை சொன்னாலே அவன் தாங்க மாட்டான். அப்பா கிட்ட சொன்னா வேற வேணையே வேணாம். இத வச்சு ஒரு பெரிய கலாட்டாவே பண்ணிடுவார் அவர். யாருக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லாம காப்பாத்திர முடியுமா மாமா? காப்பாத்திடாமல ஆகணும். டாக்டர் ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. மருந்து மாத்திரை எல்லாம் தந்திருக்காங்க. 10 நாள் மாத்திரை சாப்பிடணும். அதுல கட்டி கரையிலன்னா அப்புறமா பயாப்சி பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒருவேளை அது கரையிலன்னா அது புத்துநோய் கட்டியா இருக்குமோ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவை கூடவே இருந்து பாத்துக்கடா, அவங்கள சந்தோஷமா பாத்துக்கடான்னு அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா கட்டி கரையிலன்னா உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, எங்க அத்தையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சீக்கிரம் உடனே கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போயிருவோம். அத்தையை நல்லா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. புறப்படுங்க மாமா, போவோம். இருடி இரு. இப்படி திடுதுப்புன்னு போய் நின்னா என்ன எதுன்னு எல்லாரும் கேட்க மாட்டாங்களா? நம்ம விஷயத்தை சொல்ல வேண்டி வந்துடாதா? அதுக்காக அத்தையை அனாதையா விட்டு சொல்றீங்களா? இருடி இரு, என்ன செய்யலான்னு யோசிப்போம். தரு, யாருக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் அம்மைக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. தனக்கு புத்துநோய் தெரிஞ்சிட்டா அம்மா தாங்கவே மாட்டா. அத்தை ரொம்ப பாவம் மாமா, அதுக்கு விஷயம் தெரியவே கூடாது. நாம அந்த வீட்டுக்கு போகணும். அம்மைய பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன காரணம் கிடைக்கட்டும், உடனே அங்க புறப்பட்டு போயிடலாம். நீ என்ன சொல்லுத? என்ன விட்டா நான் இப்பவே ஓடி போய் அத்தை பக்கத்துல இருந்து பாத்துப்பேன் மாமா. அத்தை எனக்கு இன்னொரு அம்மா இல்லையா? யாருக்கிட்டையும் விஷயத்தை சொல்ல வேண்டாம். மறுநே விடு. முக்கியமா உங்க அண்ணனுக்கு தெரியக்கூடாது. அவனுக்கு தெரிஞ்ச வேற வேணையே வேண்டாம். தாட் போட்டு நான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இத பெரிய விஷயமா மாத்திடுவான். புரியுது மாமா. அடிதடின்னு வந்துட்டா அண்ணன் ஆறாலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா பாசம்னு வந்துட்டா அண்ணன் முட்டாள் மாதிரி தான் நடந்துக்குது.